அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான சம்ஸ் நம்ம டீச் பண்ணி போட்டுட்ருந்தோம். அது தொடர்ந்து வந்துட்ருக்கோம். கூடவே ஆசிரியர்களுக்கு தேவையான இந்த டீச்சிங் ஸ்கில்ஸு, டீச்சிங் டெவலப்மெண்ட்ஸ், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி நான் வீடியோஸ் பண்ணணுன்ட்டு நீண்ட நாளாக ஆசைப்பட்டுருந்தேன். ஸோ அதுக்காக இனிமேல் இதே சேனலில் டீச்சர் டெவலப்மெண்ட், டீச்சிங் ஸ்கில்ஸ் அண்டு பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் சீரீஸில் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த சீரீஸில் என்னெல்லாம் வருது, எதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிமுக வீடியோ தான் இந்த வீடியோ. முதல்ல இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, நான் ஆசிரியர் தொழிலுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நோக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க, அல்லது ஆசிரியர் தொழில் படிச்சுட்ருக்கவங்க, ஆசிரியராக இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க, ஏற்கனவே ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸ்லாம் பயனுள்ள வகையில் இருக்கும். நம்ம என்ன இதில் சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி இந்த ரீசன்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி டீச்சிங் ஸ்கில்லை மாற்றிக்கிறது, டீச்சிங் ஸ்கில்ஸை எப்படி அப்கிரேட் பண்ணுறது, நம்மளை நாம் எப்படி அப்கிரேட் பண்ணுறது, நம்ம எப்படி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை கொண்டு வரது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே நம்ம இந்த வீடியோ சீரீஸில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி டீச் பண்ணுறது, என்ன மாதிரி பிரச்சனை பசங்க பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி எப்படி டீச்சிங் மெத்தடாலஜி மாற்றுறது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். இது போக புதுசாக வேறு என்னென்ன சிக்கல் இருக்கோ அதுக்கும் நம்ம சொல்யூஷன், ஜென்ரலான வியூஸ் நம்ம கொடுக்கலாம். அதுவும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம போக 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 அதை பற்றியும் நம்ம புதுசாக பேசுவோம். இது நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங் கிடையாது இதனோட நோக்கம். இங்கே இப்போ நான் ஒரு 9 வருடமாக ஆசிரியர் தொழிலில் இருக்கிறேன். அப்போது நான் என்ன இதில் கற்றுக்கிட்டனோ அந்த மாதிரி சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குதோ அந்த மாதிரி சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி நீங்களும் அதை பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்கிறது தான். அப்போ உங்கள் சைடில் ஏதாவது தெரிஞ்சு இது இப்படி பண்ணலாமேன்னு சொன்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எல்லாருமே ஒரு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நோக்கம் தான் இந்த வீடியோ சீரீஸோடு தான் இருக்குது. இப்போது நாம் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணுறது, இது எல்லாமே தொடர்ந்து இதில் நம்ம பார்த்துட்டு வருவோம். இன்னொன்று, இது அனுபவம் வாய்ந்தவங்க கூட இருக்கலாம். நீண்ட நாட்கள், இப்போ இந்த 9 வருடங்கிறது ரொம்ப சாதாரண குறைவானதாக கூட இருக்கலாம். அதை விட பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் கூட இருக்கலாம். ஆனால் அவங்களும் இதை ஃபாலோ பண்ணி என்ன மாதிரியான இப்போது தற்காலத்தில் என்ன மாதிரியான அப்டேட்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் இதன் மூலிமா அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நாம் ஏதாவது ஒரு விருப்பம் இல்லாமல் கூட ஆசிரியர் தொழிலில் ஆரம்பத்தில் வந்துருந்துருக்கலாம். ஃபேமிலி ப்ரெஷர்னாலேயோ இல்லை காலேஜில் இப்போது பிஎட், டிஎட் போன்ற கோர்சஸ்லாம் விருப்பம் இல்லாமல் கூட ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம். வேறு வழி இல்லாமல் இந்த ப்ரொஃபஷன் கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் கூட வந்துருந்துருக்கலாம். ஆனால் நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நம்ம எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் ஒரு கோர்ஸ்க்குள்ளே போகலாம். அது டீச்சிங் மட்டும் கிடையாது, எந்த ப்ரொஃபஷனாக வேணாலும் இருக்கட்டும். ஏதாவது ஒரு ஃபேமிலி ப்ரெஷர்னால் கூட போகலாம். ஆனால் ஒன்ஸ் நாம் போயிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம வேறு ப்ரொஃபஷனுக்கு போக முடியாத ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அழகாக அற்புதமாக அந்த ப்ரொஃபஷனை அந்த ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி சூப்பராக செட்டில் ஆகலாம். அதில் சூப்பராக நம்ம நம்மளை தானே அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனாக இருக்கும். நம்ம ஒரு கோர்ஸை ரொம்ப நாளாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது பிடிக்காம தான் அதனால் நான் அதை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்காது. அதனால் நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த உள்ளே வந்திருந்தாலும் சரி, பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், புதுசாக ப்ரொஃபஷனுக்கு வந்தவங்களுக்கு சொல்கிறேன், அல்லது கோர்ஸில் வந்தவங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த ப்ரொஃபஷன் செட் ஆகாது அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே போயிடுறது நல்லது. ஏன்னா அது தொடர்ந்து நம்ம அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம விருப்பமே இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம எதுவுமே சரியாக செய்ய முடியாது. அப்போ கண்டிப்பாக அது அந்த நிறுவனத்துக்கும் பலனுள்ளதாக இருக்காது, நம்மளை நம்ம அப்கிரேட் பண்ணிக்க முடியாது, நமக்கு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி கொடுக்காது. ஸோ அதனால் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனில் நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணி சூப்பராக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பான ஒரு உண்மையாக இருக்குது. எல்லாருமே அப்படி தான். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நான் பொறியியலுக்கு ஆர்வம் இல்லாமல் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க மிகச்சிறந்த பொறியாளராக இருப்பாங்க. ஆசிரியர் தொழிலுக்கு நான் காரணம் எந்த ஒரு விருப்பம் இல்லாமல் வந்தேம்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அவங்க ஆசிரியர் தொழில் பரவாயில்ல, நம்ம விருப்பம் இல்லைனாலும் வந்தால் இன்றைக்கி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா ப்ரொஃபஷனுக்குமே பொருந்தக்கூடியது தான். அதனால் நாம் அதை இனிமேல் நம்ம ஒன்ஸ் நமக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அழகாக நம்ம டெவலப் பண்ணி நாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகணும்.
புதுசாக நம்ம என்டர் ஆகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 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 குறிப்பிட்ட வருடத்தை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அந்த பீரியடில் வந்து நம்ம இன்கம் பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. நம்மளோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம நோக்கமாக வச்சுருக்கணும். அப்போது நம்ம அந்த தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா திறன்களையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து பின்னாடி அது வந்து நம்ம வந்து அந்த தொழிலை சிறப்பாக செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனை நம்ம தியரிட்டிக்கலாக மட்டும்தான் கல்லூரியில் படிக்க முடியும். அது திரும்ப நம்ம வந்து செய்யக்குள்ள தான் அந்த ஒர்க் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே போகக்குள்ள தான் எல்லா விஷயங்களும் நம்ம கற்றுக்க முடியும். நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறதுல எல்லா ப்ரொஃபஷனுக்குமே பொருந்தக்கூடியது தான். இப்போ நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வெளியே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாதான், கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணாதான் ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அங்கே வந்து தியரிட்டிக்கலாக நம்ம படிப்போம், இங்கே வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து நிறையா விஷயங்களை மக்கள் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி தான் இதெல்லாம். நம்ம எவ்வளோ தான் சைக்காலஜிக்கல்லாம் படிச்சுட்டு வந்தாலும் கூட நம்ம ரியலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒர்க் பண்ணி அந்த பிஹேவியரெலாம் நம்ம பார்க்கக்குள்ள தான் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ சீரீஸாக இது இருக்கும். குறிப்பாக மேக்ஸ் எப்படி டீச் பண்ணுறது அப்படிங்கிறது அதிகமாக நம்ம பேசுவோம். மற்ற சப்ஜெக்ட்ஸை பற்றியும் பேசுவோம். ஏன்னா நான் ஒரு மேக்ஸ் டீச்சருங்கிறதுனால மட்டும் இல்லை, மற்ற சப்ஜெக்ட்ஸை பற்றியும் பேசுவோம். மேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டாக தானே இருக்குது. கண்டிப்பாக மற்ற சப்ஜெக்ட்ஸை விட இதில் நம்ம கொஞ்சம் கூடுதல் வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ அப்போது எவ்வளோ பணி அனுபவங்கள் இருக்கவங்க, இப்போது அதிகமான பணி அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட இருக்கலாம். அவங்க எல்லாருமே யாரெல்லாம் நம்ம தன்னைத்தானே இன்னும் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும், இன்னும் நம்ம ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கணும், இந்த டீச்சிங்ஸ் ப்ரொஃபஷனில் இன்னும் புதுசாக என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் இருக்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ சீரியஸ் ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கில்லை பற்றி ஒவ்வொரு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.